என்னடா ரெக்கார்டு கோச்சிக்கிட்டியா? நண்பனை கண்டிக்க உரிமை இருக்குடா. உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குடா இருக்கு? ஆமா, இப்படி நாள் எங்க போன, என்ன ஆன, என்ன செஞ்ச? அதை ஏன் கேக்குற சரவணா? கேட்காம எப்படிடா இருக்க முடியும்? அப்படி கேட்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில என்னடா அசிங்கம் நடந்தது? விடுங்கடா, இப்பதானே வந்திருக்கேன். டேய் ரெக்கார்டு, இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? டேய், ஒரு ராமாயணத்தை எடுத்து விடுறா, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களே கேட்கறதுக்கு. நீ போடாம நாங்க பாட்டு கூட கேட்கறது இல்ல. டே ரெக்கார்டு, நீ என்ன இப்படி நாள் கலெக்டர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்க போப்பாரு. வந்து சும்மாரா பாவம், அந்த பிள்ளைய ரொம்ப கெட்டு நொந்து வந்திருக்கான். நீ வேற கொண்டுக்கு இருக்க. சரவணா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஆமா சரவணா, என்னைக்கு உங்க எல்லாரையும் விட்டுட்டு அவ கழுத்துல தாலியை கட்டணும் அன்னைக்கே என் சந்தோஷம் எல்லாம் போயிருச்சுடா. எது கழுவுற? உனக்கு என்னாச்சுடா சொல்றா. விடு சரவணா. டேய், எப்படிடா விட முடியும்? உன் கண்ணில் தண்ணி வரதை பார்த்துட்டு எப்படிடா விட முடியும்? ஏய், எப்படா கல்யாணம் நடந்துச்சு? யாரா அந்த புள்ள? நாம மீனாட்சியை தேடி மாரியப்பண்ண வீட்டுக்கு போனப்ப அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளும் என்கிட்ட அன்பா பேசினா. நல்லவன் நினைச்சு அவ கழுத்துல தாலியை கட்டிட்டா. டேய், இதை எங்ககிட்ட அப்பயே சொல்லவே இல்ல. ஏய் சிட்டு, நீ சும்மாறா, நீ சொல்றா. அவளை கல்யாணம் முடிச்சிட்டு பரமக்குடிக்கு நான் தனி கொடுத்தன் போனோம்டா. தனி குடித்தரம் தானே? அப்படின்னா எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. ஆமாண்டா, அந்த தனிமை தான் என்னை தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. நான் தாலி கட்டி கூட்டிட்டு போன பொண்ணு சரியான பணத்தாசை பிடிச்சவிடா. நகைக்கும் பணத்துக்காகவும் வேண்டி என்னை பாடாப்படுத்தி விட்டாடா, பாடாப்படுத்தி விட்டா. என்னடா சொல்ற? ஏன்டா இதை விட்டுனாலும் என்கிட்ட சொல்லல? ஏப்பா என்னப்பா, வீட்டுக்கு வர பொண்ணுங்க தான் நகை நட்டு கொண்டு வரலன்னு எல்லா வீட்லையும் சண்டை போடுவாங்க. ஆனா ஓ விஷயத்துல எல்லாமே தலைகீழால இருக்கு. ஆமா, அதெல்லாம் மற்றவங்க விஷயத்துல. என்னுடைய நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? என் கூட சண்டை போட்டு என்னை தனியா போக சொல்லிட்டா. நானும் 80 நாள் தான் தனியா அலையிறது. அதனால தான் புறப்பட்டு உங்களை பார்க்க வந்தேன். இப்படி சோகத்தோட வந்த உன்ன நான் தப்பா பேசிட்டேன்டா, மன்னிச்சுக்கடா. உன்னையும் பொண்டாட்டி சேர்த்து வைக்கிறேன். வேணா சரவணா, அவர் ராட்சசி. என்னையே மதிக்காதவ உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டா, உன்னை அசிங்கப்படுத்திடுவா. டேய், நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்க, சும்மா அந்தர்பல்ட்டி அடிக்க வச்சிருந்திருப்பேன். ஆமா சரவணா, ரெக்கார்டுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற தைரியத்துல அவன் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கா. நாம ரெண்டுல ஒண்ணு கேட்கணும்டா. டேய், எல்லாரும் கிளம்புங்கடா. நண்பர்கள் நாம இருக்கிற வரைக்கும் ரெக்கார்டு எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சரவணா, மீனாட்சியை தேடுவோம்னு சொன்னேன். அப்புறம் உங்க மாமா வர்ற வரைக்கும் காத்திருப்போம்னு சொன்னேன். இப்ப உடனே கிளம்புங்கிற. இங்க பாரு, பொழுது வேற இருட்ட மாதிரி இருக்கு. யோசிச்சு முடிவெடு சரவணா. சித்தப்பு, மீனாட்சியை நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சு விடுவான். மாமா வேற எப்போ வராரு ஏது வரான்னு தெரியல. அதுக்குள்ள நம்ம ரெக்கார்டு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டிவிடுவான். டேய் வந்து என்னடா சொல்ற? ஆமா சரவணா, இப்படி நாள் கழிச்ச ரெக்கார்டு வந்திருக்கோம், அழுதுட்டு இருக்கிறத பார்க்க முடியல. சரி வாங்க போவோம். வேணா சரவணா. டேய் வாடா. என்ன ரெக்கார்டு இருளடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்க? டேய், அவனே பொண்டாட்டி வெளில அனுப்பிட்டான்னு கவலையில உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய் வந்து, உனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும்டா, அப்பதான் ஒரு ரெக்கையெல்லாம் நல்லா ஒடிக்க முடியும். டேய் மாப்பிள்ளை சரவணா, நாங்கெல்லாம் உன்ன மாதிரி பொசுக்கிடுப்பி மாட்ட மாட்டோம். நான்லாம் கல்யாணம் பண்றதா இருந்தா இந்த கம்பெனில இண்டி வைப்பாங்கல்ல, அது மாதிரி இண்டி வச்சுதான் கல்யாணம் பண்ணுவேன். டேய், அது இண்டி இல்லடா, இன்டர்வியூ. ஏன் மாப்பிள்ள, எங்களுக்கு தெரியாம எப்படா இம்புட்டு படிப்பு படிச்ச? டேய், நாங்களும் சிவாஜி படம்லாம் பாப்போம்டா. டேய் ரெக்கார்டு, நீ ஏன்டா அமைதியா வர? ஏதாச்சும் பேசி சிரிடா. நான் இருக்கேன்டா, உனக்கு ஒண்ணாக விட மாட்டேன். சரவணா, உன் வாழ்க்கையை பத்தி எதுவுமே சொல்லியடா. டேய், அத பத்தி விடுறா, நான் எப்படி சமாளிச்சுடுவேன்? நீ பாவம்டா. உன் நிலைமைய பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் சரவணா, நாம இப்ப அங்க போறோமே பயங்கர சண்டை காட்சியா இருக்குமா? இதுக்கு தான் வர்ற வழியில கண்ட சினிமா போஸ்ட் எல்லாம் பார்க்க வராங்கிறது. செத்த வாயை முடிக்கிட்டு வாடா.
டே ரெக்கார்டு முதலே சொல்லியிருந்தா நாங்களே உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்போம்ல. சரி விடு, நடந்து போச்சு. சரி மாப்பிள்ள சரவணா, இந்த வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டுறது. ஏய் சொல்லுவடா, இதையும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ.